கவலையா இருக்கீங்களா? இந்த சூழ்நிலை எப்படி மாற போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்காண்டி ஒரு வசனம் சொல்லட்டுமா? உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். உபாகமம் 4:29. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் வந்து ஆகார் அவங்க வீட்டை விட்டு துரத்தின உடனே ஆகார் அவங்க பையன் இஸ்மவேல கூட்டிக் கொண்டு வனாந்திரத்துக்கு போனாங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போது அவங்க அவங்க பையன் இஸ்மவேல் வந்து தாகத்தால சாகுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ ஆகார் வந்து இஸ்மவேல ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க கொஞ்சம் தூரத்துல போய் கதறி கதறி அழுறாங்க. நான் என்னோட பையனை இந்த நிலைமையிலயா பாக்குறதுக்கு வச்சு அப்படின்னு கதறி அழுறாங்க. அப்போ ஏசப்பா வந்து அவங்களோட கண்ணீரை கேட்டு ஒரு தேவதூதரை அனுப்புறாங்க. தேவதூதர் வந்து கலங்காது, உன் மகன் கிட்ட போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆகர் அவங்க மகன் கிட்ட போகும்போது பக்கத்துல பார்த்தா ஒரு ஊற்று தண்ணி இருந்துச்சா. இன்ன வரைக்கும் ஊற்று தண்ணி அப்படியேதான் இருக்குது. ஆகர் வந்து அவங்க முழு இதயத்தோடு ஏசப்பா கேட்டதுனாலதான் அவங்க தாய் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அது போல இன்னைக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட அவங்க முழு இதயத்தோடு கேளுங்க, உங்களோட கஷ்டம் எல்லாமே மாறிடும். தேங்க்யூ.